ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உலகத்திலையும் சரி, தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி, பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுறார். எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார். 2027 ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார். சோ அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது, ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்றது, தொழில்காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 19 வருடங்கள் ஒரு மனிதனினோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவர் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். சனி அப்படிங்கிறவர் உங்களுக்கு யாரு அப்படின்னா, முதல்ல நீங்க யாரு அப்படிங்கிறது தெரியணும். துலாம் ராசி அப்படின்னாலே நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு இதை நம்பி வாழக்கூடியவர்கள். அதே நேரத்துல எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தனக்கு சரின்னு பட்டதை தைரியமா சொல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம சமூகத்துல ஒரு பொறுப்புணர்வோட இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க தான். சரி, உங்களுக்கு இப்ப உங்களுடைய ராசியில தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையை அடைவார். அவர் இப்ப 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அவர் எந்தெந்த பாவகத்துக்கு அவர் வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை பொறுத்த வகையில 4, 5 குடையவரா இருக்கிறார். 4, 5 குடையவர் தான் உங்களுடைய ராசியில 4, 5 குடையவர். 4 அப்படிங்கிறது கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 அப்படிங்கிறது கோணம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது. அப்ப 4, 5க்கு ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் உடையவர். உங்க ராசியிலேயே உச்ச பலம் அடையக்கூடியவர், 80% பலம் அடையக்கூடியவர் 6ஆம் இடத்துல போய் அமர்றாரு. 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ருணம், ரோகம், சத்ரு, பகை, கடன், நோய், எதிரி இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. அடிமை ஜீவனம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான். அப்ப எதிரியோட வீட்டுல, எதிரியோட இடத்துல போயிட்டு நீங்க யாருன்னு ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரம், எல்லாத்தையும் தூசி தட்டி சரி செய்யக்கூடிய காலம், அனைத்துமே தவிடுபடியாகக்கூடிய காலம். உங்களுக்கு எதிரியா தெரிச்சு ஓடுவாங்க. அடுத்து உங்களுக்கு வேற என்ன நோய் இருக்கா, காணாம போறதுக்கான அனைத்து விஷயமும் உங்களுக்கு உடம்புல நடக்கும். அதே போல பகையா உங்களை பார்த்தாங்களா, நட்புறவு பாராட்டுவாங்க. வேலையில உங்களுக்கு ஒரு டார்ச்சர் இருந்துச்சா, ஒரு தொல்லை இருந்துச்சா, அந்த தொல்லை அப்படியே அடியோடு நீங்கும். தொல்லை கொடுத்தவரே காணாம போயிடுவார், அவரு வேற இடத்துக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அப்ப பகை உணர்வு மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேலையில ஒரு உயர்வு கிடைக்குது. ஆமா, எப்பேற்பட்ட போட்டிகளில் பந்தயங்களையும் ஜெயிக்கக்கூடிய, போட்டிகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கும். அப்ப சனி பகவான் அப்படிங்கிறது கெட்ட கிரகம். அவரு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்ததுனால உங்களுக்கு அவர் உங்க ராசிக்கு உச்சம் பெறக்கூடியவராய் இருக்கிறதுனால
அப்ப 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சனி யோக கிரகமா வேற இருக்கிறார், யோகரா வேற இருக்கிறார். அவர் எப்படி இருக்காருன்னா 4, 5 கூடிய யோகரா இருந்து 6ஆம் இடத்துல இருந்து அவரோட பார்வை அப்படிங்கிறது பாத்துங்க மறைவு ஸ்தானங்கள் அனைத்தையும் பார்க்குது. 3, 12, 8ஆம் இடங்களை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு இருள் கிரகம், கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கெட்ட ஸ்தானங்களை அனைத்தையும் பார்க்கிறார். அப்ப கெட்ட ஸ்தானங்கள் அனைத்துமே மாற்றம் பெறக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி மாற்றங்கள் பெறும் அப்படின்னு பார்க்கல, ஒரு எல்லாத்துலேயுமே பலம் கிடைக்கும். உங்களோட முயற்சிகள் அனைத்தும், தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப சூப்பரா நடக்கும். எல்லா முயற்சியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க இவ்வளவு முயற்சி செஞ்சு நடக்கலையே, நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லபடியா உங்க முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம். 2வது, சகோதர சகோதரிகள், மூத்தவர் இளையவர் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அதே போல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய சப்போர்ட் கிடைக்கும். வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அவர் 4 அப்படிங்கிறதுனால வீடு, இடம், பூமி, சொத்து இதெல்லாம் வாங்கணும்னா அந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது நாள் வரை இருந்திருக்காது, இனி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை அப்படிங்கிறது 12ஆம் இடத்துலையும் விழுகுது. 12ஆம் இடம் விழுகிறது மட்டும் இல்லாமல் அவர் 6 இருந்து 11ஆம் இடத்துல விழுகிறதுனால வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகிறது, பயணம் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜெயிக்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஆமாம், சாதிக்கலாம் அப்படிங்கிற மனோதைரியம் வந்துடும், சாதிப்பீங்க. அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது துலாமுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பயிற்சின்னு தான் சொல்லணும். நல்ல பயிற்சி தான், அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒரு பக்கம் எதிரிகள், தொல்லை கொடுத்தவர்கள் ஒதுங்குறாங்க, இன்னொரு பக்கம் நம்மளோட கடன், பகை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது, ஒரு தீர்வுக்கு வருது. இன்னொரு பக்கம் நம்ம வேலை நல்லபடியா இருக்க போகுது, வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஆமா, ஒரு கௌரவம், அந்தஸ்து, நம்ம வேலையை அங்கீகாரம் செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மாறி நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்குது. நல்ல மாற்றம் பெறப்போகுது. அப்ப சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி அப்படின்னே சொல்லணும். இது நாள் வரை சேமிப்பு இல்லை அப்படின்னா இனிமேல் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், படிப்புக்காக, வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆமாம், வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சின்ன சின்ன செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னே சொல்லணும். அப்போ என்னன்னா, கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சனி பகவானால் நடக்காது. அதே வேளையில் இன்னொரு என்ன நடக்கும்னா, உங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல்வேறு விஷயங்களை நினச்சி வச்சுருந்துருப்பீங்க, அதை செஞ்சுருந்தா அப்படி இருந்து, இதை செஞ்சுருந்தா அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட தேவைகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரை சனி பயிற்சி நல்லா இருக்குமா அப்படின்னா உறுதியாக நல்லா இருக்கும். வீடை மாற்றிக்கிறது, இடத்தை மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், காலி இடம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், சொத்து சேர்க்கை, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களோட சேர்க்கை ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், நெருக்கடிகள், குழந்தைகள் உங்களை பார்த்த விதம் எல்லாமே நல்லபடியாக மாறுது. அப்போ நல்ல காலம் பிறக்குது. வேலையில இருந்து வந்த தொந்தரவுகள் மாறுது. அப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். இந்த
சனி பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு மிகவும் ரொம்ப ஒரு நல்ல காலத்தை தான் கொடுக்குது, நல்ல விஷயத்தை தான் கொடுக்குது. அப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா இருந்த சோம்பேறித்தனம், மந்தமான செயல்பாடுகள்லாம் மாறி மன எண்ண ஓட்டத்திலே வேகமா செயல்படுறது, வேகமான செயல்பாடு, வேகமா அவங்க திறமையை நிரூபிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்க இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் என்னன்னா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குரு அப்படிங்கிறவரு உங்களுடைய ராசிக்கு எதிரி அப்படின்னு வச்சுக்கோம். அவரோட வீட்டில இருந்து அவர் இப்ப அமர்ந்திருக்க இடத்தையே பார்க்கிறார். இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவே உங்களுக்கு சுபபலனைத்தான் தரும். அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல வெற்றி பெறுறது அப்படிங்கிறது உறுதியா இருக்குது, ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் உறுதியா இருக்கு. வேலை தொழில நல்லா சக்சஸ்ஃபுல்லா போப்பீங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. அதே போல உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போப்பது உங்களோட வாழ்க்கை. அடுத்து அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லா இருக்குது, அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அப்ப பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கையில இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியா அடைவீங்க. அந்த வகையில பார்க்கையில ஆமா, உங்களுக்கு என்ன விதமான தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க செய்யலாம். புது முதலீடுகள் செய்யணும்னாலும் நீங்க செய்யலாம். அப்ப வேலை தொழிலுக்காக முதலீடு செய்யணும்னாலும் செய்யலாம். இவை அனைத்துமே நல்லா செஞ்சு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டியது. அப்ப சனி பயிற்சி துலாம் ராசிக்கு நல்லதா கெடுதலா அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான சனி பயிற்சியாக இந்த மாசம் இந்த வருடம் உங்களுக்கு பயிற்சி ஆகுது. அப்ப இந்த சனி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள்காரகர், ஜீவனக்காரகர், தொழில்காரகர் அப்படின்னு சொல்லி பல்வேறு வித பரிமாணத்துல செயல்படக்கூடியவர். அதுல என்ன நீங்க பண்ணணும்னா, நீ உங்களை பொறுத்தவரை தர்ம காரிய பணிகளில் ஈடுபடணும், தர்மம் செய்யணும், தெய்வ காரியங்களில் ஈடுபடணும், தெய்வத்துக்கு எதுவும் செய்யணும். அவங்களோட உதவிகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வழிபாடு ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நல்ல வழிபாட்டு தலங்கள் போயிட்டு வழிபாடுகளை ரொம்ப அதிகப்படுத்திக்கங்க. உடல் மனம் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முயற்சி தடைகள் அனைத்தும் நீங்கிரும். அடுத்து பார்ட்னர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கனவு மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாகவே கையாள வேண்டி இருந்தாலும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நல்ல சிறப்பாக போகக்கூடிய நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது துலாம் ராசி நேயர்களுக்கு. அப்போ துலாம் ராசியை பொறுத்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த காலத்தில் தீர்வு கிடைச்சிடும். தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. பல்வேறு விதமான மக்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சனி பயிற்சியாக, ரொம்ப சிறப்பான பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.